இதை ஏற்கனவே இந்த தருமபுரி மாவட்டத்தில் இந்த தருமபுரியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்வதற்காக நாங்கள் அறிவிக்கப்பட்டு ஒத்தி வைக்கப்பட்டு விட்டது. என்ன காரணத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டது என்று அனைவருக்கும் தெரியும். இன்றைக்கு அண்மையில் 27ஆம் தேதி கரூரிலே நடந்த சம்பவம் உங்கள் அனைவருக்குமே தெரியும். அனைவரும் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், பத்திரிகையை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வளவு ஒரு கொடூரமான சம்பவம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய ஆட்சியாளர்கள் உரிய முறையிலே பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தால் 41 உயிர்கள் இன்றைக்கு காக்கப்பட்டிருக்கலாம். அதற்கு சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினாலே நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகிறார், தமிழ் மக்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்படி தமிழ் மக்கள் 41 பேர், பெண்கள் குழந்தைகள் உட்பட 41 பேர் இறந்ததற்கு காரணம் யாருங்க? இது மக்கள் சொல்லுகின்ற குரல். திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் கொடுக்கின்ற குரல். இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி. சரியா? இன்றைக்கு ஒரு அரசாங்கம் தான் நாட்டு மக்களை காக்கக்கூடிய பொறுப்பு இருப்பது அரசாங்கம். இன்றைக்கு ஒரு பொதுக்கூட்டம், ஒரு பேரணி, ஒரு ஆர்ப்பாட்டம், இதற்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை. இன்றைக்கு முதலமைச்சர் கையில் தான் காவல்துறை இருக்கின்றது. சரியான முறையிலே இந்த காவல்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தால், சரியான முறையிலே காவல்துறை செயல்பட்டிருந்தால், முறையாக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் 41 பேரை நாம் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஆழமாக பேச முடியும். ஆனால் இந்த அரசாங்கம் இன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டார்கள். அந்த ஒரு நபர் கமிஷன் விசாரணை தொடங்கப்பட்டு விட்டது. அதனால ஒரு மேலோட்டமாகத்தான் நாம் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். ஆக இவ்வளவு பிரச்சனை நடைபெற்று விட்டது. ஸ்டாலின் ஏற்கனவே சொன்னார், தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொன்னார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தலைகுனிந்து நிற்கின்ற காட்சி இப்பொழுது தொலைக்காட்சியிலே பார்க்கின்றோம். இன்னைக்கு நாடே அதிர்ந்து போய்விட்டது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய நாடே அதிர்ந்து போய்விட்டது.